ஏங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவுமே நல்லா இருக்கேன். இன்னொரு புது கதையில் பார்க்கலாம். கண்டினியூஸாக கதை போடணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் குழந்த இருக்கிறதுனால முடியறது இல்லைங்க. முடிஞ்ச அளவுக்கு தினமும் 2 மணிக்கே கதையை போட ட்ரை பண்ணுறேன். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கதைகளை பார்க்குறோம். இந்த கதையை பார்க்குறவங்க எந்த மாதிரி கதையை கேட்கணுன்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுதுன்னா, போடா இதையெல்லாம் யார் பார்ப்பாங்கன்னு தோணினாலும் பரவாயில்லைங்க. உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. நம்ம தினமும் சிரிக்க வைக்கிற மனிதரை அவர் இருக்கும்போது அவரோட அருமை நமக்கு தெரியாது. அவர் ஒரு நாள் நம்முடன் இல்லாத போது தான் புரியும். அப்படி ஒரு கதையை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு சிறிய நகரத்தில் ரவி மற்றும் சித்ரா என்ற தம்பதியினர் வாழ்ந்து வந்தார்கள். திருமணமாகி 8 வருடங்கள் ஆகியிருந்தது. அவர்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை. ரவி ஒரு சிறிய துணிக்கடையில் வேலை செய்து வந்தார். ஒரு வருமானம் குறைவாக இருந்தாலும் குடும்பத்திற்காக ஓயாமல் உழைத்தார். சாலையில் வேலைக்கு செல்லும் முன் மகளுக்கு உணவு ஊட்டுவார். மனைவிக்கு தேநீர் போட்டு கொடுப்பார். சித்ரா அவசரமாக வேலை செய்து கொண்டிருப்பதை பார்த்தால், நீங்க விட்டுட்டு நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லுவாள். ஆனால் சித்ராவுக்கு ரவியின் அந்த அன்பு பெரிதாக தெரியவே இல்லை. அவள் எப்போதும் அந்த வீட்டுக்காரர் புதுசாக வீடு கட்டினாங்க, அவர் கார் வாங்கினார், அவர் மனைவிக்கு புடவை எடுத்து கொடுத்தார், அவர் மனைவியை வெளியூர் கூட்டி சென்றார், இந்த மாதிரி அடுத்தவங்களை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் மட்டும் எதுவே செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்று குறை சொல்லிக்கிட்டே இருப்பாள். ரவி அமைதியாக கேட்பார். என்னால் முடிந்த அளவுக்கு நான் செய்கிறேன் சித்ரா என்பார். அதுதான் உங்களால் அவ்வளவு தான் முடியும் என்று சித்ரா கோபமாக சொல்லுவாள். அந்த வார்த்தை ரவியின் மனதை உடைத்தாலும் அவர் பதில் சொல்ல மாட்டார். ஒரு நாள் சித்ராவின் பிறந்த நாள். ரவி வேலை முடிந்து இரவு வீட்டிற்கு வந்தார். அவருடைய கையில் ஒரு சிறிய பெட்டி இருந்தது. சித்ரா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று அதை அவளிடம் கொடுத்தார். சித்ரா பெட்டியை திறந்து பார்த்தாள். அதற்குள் ஒரு சிறிய தங்கச் சங்கிலி இருந்தது. அதை பார்த்தவுடன் அவள் முகம் மாறியது. இவ்வளவு தானா? ரவி அமைதியாக பார்த்தார். என்ன? என் தோழிக்கு அவங்க கணவர் வைர மூக்குத்தி, கம்மல், வளையல் போன்றவற்றை பரிசாக கொடுக்கிறார். நீங்க இந்த சின்ன சங்கிலியை கொடுத்திருக்கீங்க என்று கூறினாள். ரவி எதுவும் பேசவில்லை. மெதுவாக அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டார். சரி, உனக்கு பிடிக்கலைன்னா வச்சுக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றார். அன்று இரவு அவர் சாப்பிடவில்லை. அந்த நாள் காலை சித்ரா எழுந்தபோது ரவி வீட்டில் இல்லை. எங்கே போயிருக்காரு என்று நினைத்தாள். அவருடைய அறைக்குள் சென்றாள். மேசையின் மீது ஒரு கடிதம் இருந்தது. அதை எடுத்து படித்தாள் சித்ரா. நான் உன்னை சந்தோஷமாக வைத்திருக்க முடியவில்லை என்று நீ பல முறை சொல்லி இருக்கிறாய். நான் உனக்கு பெரிய வீடு வாங்கித்தர முடியவில்லை, விலை உயர்ந்த நகைகள் வாங்கித்தர முடியவில்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை. நான் உன்னை தினமும் நேசித்தேன். நீ கோபப்பட்டாலும் நேசித்தேன். நீ என்னை மற்றவர்களிடம் ஒப்பிடாமல் நேசித்தேன். நம்ம குழந்தை சிரிக்கும் போது அதை பார்த்து நீ சந்தோஷப்படுவதை பார்க்கத்தான் நான் தினமும் உழைத்தேன். இன்று கொஞ்சம் தூரம் செல்கிறேன். நான் திரும்பி வரும்போது நீ என்னை கணவனாக மட்டும் பார்க்காமல் உன்னை உண்மையாக நேசித்த மனிதனாக பார்ப்பாய் என்று நம்புகிறேன். கடிதத்தின் கடைசி வரியை பார்த்ததும் சித்ராவின் கண்களில் கண்ணீர் வந்தது. நான் உன்னை ஒருபோதும் சுமையாக நினைக்கவில்லை, ஆனால் நீ என்னை சுமையாக நினைக்க ஆரம்பித்து விட்டாய். அதை படித்ததும் சித்ரா கதறி அழுதாள். அவள் உடனே ரவியை தேட ஆரம்பித்தாள். அவரது நண்பர்கள், வேலை செய்யும் இடம், உறவினர்கள் எங்கு தேடினாள். மாலை வரை ரவி கிடைக்கவில்லை. அப்போது அவருடைய நண்பரிடமிருந்து ஒரு தகவல் வந்தது. ரவி மருத்துவமனையில் இருக்கிறார் என்று. அதிர்ச்சியடைந்த சித்ரா உடனே மருத்துவமனைக்கு ஓடினாள். அங்கே ரவி படுக்கையில் இருந்தார். அவருக்கு வேலைக்கு செல்லும் வழியில் விபத்து ஏற்பட்டிருந்தது. சித்ரா அவரது கையை பிடித்து கொண்டு அழுதாள். என்னை விட்டுட்டு எங்க போகாதீங்க. நான் உங்களை புரிஞ்சிக்கவே இல்லை. நீங்க எனக்கு வாங்கி கொடுத்த அந்த சின்ன சங்கிலி தான் எனக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய நகை என்று கதறினாள். ரவி மெதுவாக கண்களை திறந்தார். இனிமேல் என்னை மற்றவர்களோடு ஒப்பிடாதே என்று சிரித்தார். சித்ரா கண்ணீருடன் தலையசைத்தாள். அந்த நாளுக்கு பிறகு அவள் மாறிவிட்டாள்.
ரவி பெரிய பணக்காரனாகவில்லை, பெரிய வீடு வாங்கவில்லை, விலை உயர்ந்த பொருட்களை வாங்கவில்லை. ஆனால் அவர்களுடைய வீட்டில் ஒன்று மட்டும் இருந்தது, அன்பு. சித்ரா பின்னர் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டாள். வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும் பெரிய பரிசு தங்கமோ பணமோ வீடோ அல்ல, நம்மை எதையும் எதிர்பார்க்காமல் நேசிக்கும் ஒரு நல்ல மனிதர்கள்தான். இப்படி ஒவ்வொரு கதையும் படிக்கும்போது அதில் ஒரு நீதி கொடுப்பாங்க. அந்த நீதியை நான் இப்போ சொல்கிறேன். உங்களுக்காக தினமும் உழைக்கும் மனிதரிடம் அன்பை மற்றவர்களின் வாழ்க்கையோடு ஒப்பிடுவதை குறைத்து மதிப்பிடாதீர்கள். சில அன்புகள் இழந்த பிறகுதான் அதன் மதிப்பு புரியும். இந்த கதை, அந்த கதை, எந்த கதையாக இருந்தாலும் கதையை கேட்கும்போதோ படிக்கும்போதோ கண் கலங்கும். ஏன்னா எல்லா விஷயமே நம்ம வாழ்க்கை கூட சேர்ந்து தாங்க இருக்குது. இதை யார் நம்புறீங்களோ இல்லையா, நான் 100% நம்புகிறேன். ஆனால் பெருமைக்காக சொல்லலை, என் கணவர் இதை வாங்கி தரல அதை வாங்கி தரலன்னு எந்த சுச்சுவேஷன்லேயும் நான் நினச்சதில்லை. பட் அவள் எரிஞ்சு சித்ரா விழுந்தா அப்படின்னு நம்ம இந்த கதையில் படித்தோம் இல்லையா, அது நடந்திருக்கு. அது என் கணவர் வாங்கி தரல அப்படிங்கிறதுனால இல்லைங்க, என் பேரண்ட்ஸோட சில பல பிரச்சனைகள் என்னை போட்டு அழுத்துறதுனாலையும் அந்த அழுத்தத்தை நான் இவர் மேலே காட்டுறதுனாலையும் வரக்கூடிய பிரச்சனைகள். அது நான் ரொம்ப கத்துவேன், பண்ணுவேன், அமைதியாக கேட்டுட்டு போயிடுவார். உண்மையாலுமே இந்த கதையை பார்க்கும்போது அதையும் நம்ம குறைச்சிக்கணும். தப்பு இவர் மேலே இல்லையே, எங்கேயோ இருக்கிற கோபத்தை இவர் கேட்குறாரு அப்படிங்கிறதுக்காக இவர் மேலே காட்டிக்கிட்டு இருக்கோமேன்னு இந்த கதையை பார்த்த பிறகு தாங்க தெரியுது. பணம் காசோட வீடு இருக்கிறவங்க, கொஞ்சமாக நகை இருக்கவங்க, ஒரு கார் இருக்கவங்க, ஒரு பைக் இருக்கிறவங்க என்ன இது என்ன இது என்ன இதுன்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. என்னடா ஆனால் வாழ்க்கைன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமாங்க, கடன் இருக்கக்கூடாது, யாரையும் கண்டு பயப்படக்கூடாது, ஐயையோ இவங்க கேட்டுருவாங்களோன்னு நினைக்கக்கூடாது. இது எதுவும் இல்லாத வாழ்க்கையாக இருந்தாலே போதுங்க, நம்ம ரொம்ப சந்தோஷமாக வாழலாம், நிம்மதியாக வாழலாம். உண்மையை சொல்லணுன்னா இந்த சேனல் வழியாகவும் இந்த யூடியூப் வழியாகவும் நான் அப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படின்னு தான் தேடிக்கிட்டு இருக்கேன். சரி விடுங்க, எல்லாத்து லைஃப்லேயும் ஒரு கதை இருக்க தானே செய்யுது. வேறொரு கதையோட இன்னொரு நாள் சந்திக்கலாம். பாய். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக், பிடிக்காட்டாலும் ஒரு கமெண்ட் கண்டிப்பாக போடுங்க.